வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஜாப் சாட். நம்ம சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி விட்டுறாதீங்க. ஃபுல்லாக டீட்டெயில்டாக நம்ம என்ன சொல்ல வரங்கிறத அட்லீஸ்ட் ஒன்ஸ் கேளுங்க. அப்போ தான் இந்த வேலையை பற்றி உங்களுக்கு தெளிவான ஒரு டீட்டெயில்டே கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி விட்றாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்த்துடலாங்களா? எட்டாவது முடித்தவர்களுக்கு அருள்மிகு கபாலீஸ்வரர் கோயிலில் அலுவலக உதவியாளர், நூலகர், ஓட்டுநர் வேலைவாய்ப்பு. ஸோ உடனே விண்ணப்பிக்கும். TNHRCE ரெக்ரூட்மெண்ட் 2024 அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில், மயிலாப்பூர், சென்னை காலியாக உள்ள நூலகர், அலுவலக உதவியாளர், ஓட்டுநர், உதவி வயர்மேன் ஆகிய பணிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசில் இந்த பதவிக்கு 4 காலியிடங்கள் உள்ளன. எனவே ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் 27/1/2024 விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ ஒரு சூப்பரான ஜாப்பு, கோயிலில் ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப்பு. தயவு செஞ்சு எந்த ஒரு வாய்ப்பும் தவற விட்டுறாதீங்க. ஜெயிக்கணும்னு முக்கியம் கிடையாது, தோத்தா கூட பரவாயில்ல, தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணி விட்டு போயிடாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 4ல் 1ஆவது கிளிக் ஆகாமல் இருக்காதா? ஸோ நீங்கள் ஒரு 4 ஜாப் ட்ரை பண்ணாவே எப்படியெல்லாம் படிக்கணும், எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணுங்கிறது கண்டிப்பாக ஒரு டீட்டெயில் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிடும். ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சால் அப்போவே அப்ளை பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ ஒரு சிறு தான் ஒரு பெரிய ஒரு சிறுவெல்லம் தான் சிறுதுளி தான் பெருவெள்ளம்னு சொல்கிற மாதிரி. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ லைப்ரரியனுக்கு ஒரு போஸ்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு போஸ்ட்டு, டிரைவருக்கு ஒரு போஸ்ட்டு, அசிஸ்டண்ட் வயர்மேன் கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட்டு. ஓகேங்களா? இதுக்கான கல்வி தகுதி பார்த்துடலாம். விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது கல்வி நிறுவனத்தில் 8th பாஸு, ITI எலக்ட்ரிக்கல் அண்ட் வயர்மேனு, BLIB SC தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்ப தகுதியுடையவர்கள். பணிகளுக்கு ஏற்ப கல்வி தகுதிகள் மாறுபடும். ஸோ நீங்கள் 8th படிச்சிருந்தாவே போதும். ஒரு சூப்பரான ஜாப் அது, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இதற்கான வயது வரம்பு பார்த்துடலாம். பல்வேறு பணிகளுக்கான வயது வரம்புகள் பின்வருமாறு: நூலகர், அலுவலக உதவியாளர், ஓட்டுநர் மற்றும் உதவி வயர்மேன் அனைவருக்கும் குறைந்தபட்ச வயது 18 ஆண்டுகள் மற்றும் அதிகபட்ச வயது வரம்பு 45 ஆண்டுகள். இந்த வயது வரம்பிற்குள் உள்ள விண்ணப்பதாரர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். விண்ணப்பதாரர்களுக்கு உயர் வயது வரம்பில் அரசு விதிகளின்படி தளர்வு வழங்கப்படும். ஸோ இதற்கான சம்பள விவரம் பார்த்தரலாம். பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியமர்த்தப்படும் நபர்கள் அரசாங்க விதிமுறைகளின்படி மாத சம்பளம் பெறுவார்கள். நூலகருக்கு ரூபாய் 18,500 முதல் 58,600. அலுவலக உதவியாளரின் சம்பளம் ரூபாய் 15,900 மற்றும் 50,400. டிரைவருக்கு ரூ 18,500 முதல் ரூ 58,600 மற்றும் உதவி வயர்மேனின் சம்பளம் ரூ 16,600 முதல் ரூ 52,400. இந்த புள்ளி விவரங்கள் அந்தந்த பணிகளுக்கான சம்பள அளவை குறிக்கின்றன. நோட் பண்ணிங்க. ஒரு செம்மையான ஜாப்பு, லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுன்னே வச்சுக்கலாம். ஒரு அப்பேற்பட்ட ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப்பு. நீங்கள் இறங்கி போராடினா மட்டும் போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இதற்கான தேர்வு செயல்முறை பார்த்துடலாம். பணிக்கு விண்ணப்பதாரர்கள் ஷார்ட் லிஸ்டிங் நேர்காணல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஸோ நீங்கள் அந்த எஜுகேஷனில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்து, ஸோ நீங்கள் நேர்காணல் இன்டர்வியூவில் கரெக்டான முறையில் நீங்கள் பதில் சொன்னாவே போதும், நீங்கள் செலக்ட் ஆகலாம். லைஃபே செட்டில்டு. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? இதுக்கான விண்ணப்ப கட்டணம் பார்த்துடலாம். இப்பணிக்கு விண்ணப்ப கட்டணம் தேவையில்லை. ஸோ நீங்கள் விண்ணப்ப கட்டணமே தேவையில்லை. நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணி ஜஸ்ட்டு இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணவே போதும். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான விண்ணப்பிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். பணிக்கு தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப படிவத்தை டவுன்லோடு செய்து, நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ 29/12/2024 முதல் 27/1/2024 தபால் மூலம் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இதுக்கான விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நோட் பண்ணிக்கங்க. விண்ணப்பிக்கும் திருக்கோவிலின் பெயர்: இணை ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில், மயிலாப்பூர், சென்னை. ஒரு
சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் நண்பா. எந்த ஒரு காரணத்தினாலையும் ஜாப்பை தவற விட்டுறாதீங்க. ஆண் நண்பராக இருக்கட்டும், பெண் நண்பராக இருக்கட்டும், தயவு செஞ்சு நீ 8th முடிச்சிட்டேன், நான் ஒரு சரியாக ஒரு வேலை இல்லைவங்கன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு அருமையான ஜாப்பு. ஸோ தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்கள். தோல்வியே வெற்றிக்கு முதல் படி நினச்சி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கு ஒரு 10-15 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ கூட அமையும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.